வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு இந்த வீடியோ எத பத்தின்னா, நம்ம வீட்ல குழந்தைக செவுத்துல கிறுக்கி வச்சிருக்க கிரையான்ஸ் எல்லாம் எப்படி ரிமூவ் பண்றதுங்கிறத ஒரு வீடியோவா மேக் பண்ணியிருக்கேன் பாருங்க. என்னோட பாப்பா பார்த்தீங்க அப்படின்னா, செவுத்துல எல்லா இடத்துலயுமே வந்து கிரையான்ஸ் கிறுக்கி வச்சிருக்கிறாங்க. நானும் எரேசர் எடுத்து அழிச்சு பார்த்தேன், அழியவே இல்ல. ஆன்லைன்ல வந்து இந்த ஒரு ப்ராடக்ட் பார்த்தேன், மேஜிக் எரேசர் அப்படின்னு இருந்துச்சு. இந்த 3 பீஸ் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ஒரு 100 கிட்ட வந்துச்சு. நானும் இந்த மேஜிக் எரேசர வந்து வாங்கிட்டேன். ஆனா, வீட்லயே வந்து நம்ம ஏதாவது வீட்ல இருக்கிற பொருள வச்சு இதெல்லாம் ஏதாவது எரேஸ் பண்ண முடியுமான்னு சொல்லி நான் ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன். அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, விம் லிக்யூட் மட்டும் கொஞ்சமா அந்த கிரையான்ஸ்ல தடவிட்டு போகுமான்னு பார்த்தேன். அந்த அளவுக்குலாம் போல. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இங்க் எரேசர் வாங்கி பென்னில் எழுதியிருக்கிறதெல்லாம் அழிச்சு பார்த்தேன். அதுவும் போல. பென்சிலும் பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மல் எரேசர் வச்சு அழிச்சு பார்த்தேன். அதுவும் எனக்கு ரிமூவ் ஆகல. அதுக்கப்புறம் கொஞ்சமா வந்து பேக்கிங் சோடாவும், கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் லெமன் அத ஆட் பண்ணி ஒரு துணியில வச்சும் தொடச்சு பார்த்தேன். அதுவும் எனக்கு அந்த அளவுக்கு போகல. அதனால தான் நான் இந்த ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன். இது பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ஒரு 3 பீஸே வந்து ரூ. 100 கிட்ட நான் வாங்கியிருந்தேன். இந்த பாஞ்ச வந்து ஒரு தண்ணீல வந்து நல்லா முக்கி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம தொடச்சோம் அப்படின்னா, கொஞ்சம் நல்லாவே க்ளீன் ஆகுது. துடைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு சும்மா வேஸ்ட்டு துணியில வந்து நல்லா தண்ணிய முக்கி செவுத்துல கொஞ்சம் தொடச்சிட்டு, அதுக்கப்புறம் இந்த எரேசர் வச்சு தொடச்சிங்க அப்படின்னா, நமக்கு கொஞ்சம் வேகமா போற மாரி இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா, யூஸ் தான். ஆனா இதுலயும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நார்மலா கிரையான்ஸு, அந்த பென்சிலு அது எல்லாமே போகுது. இந்த இங்க் பென்ல எழுதுறது, ரீஃபில் பென்ல எழுதுறது மட்டும் நமக்கு ரிமூவ் ஆக மாட்டேங்குது. எனக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஓரளவுக்கு எல்லாமே நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. ஆனா இந்த 3மே வச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு செவுரு மட்டும் தான் துடைக்கிற மாரி இருக்கும். என்னோட பாப்பா வீடு ஃபுல்லாவே கிறுக்கி வச்சிருக்கிறா. அதுக்கு வந்து இது பத்தாது. இது நம்ம துடைக்க துடைக்க பார்த்தீங்க அப்படின்னா, நான் கரைஞ்சுக்கிட்டே வருது. அந்த பாஞ்சு வந்து நல்லாவே கரையுது. அது நல்லா தொடச்சோம் அப்படின்னா, அந்த பெயிண்ட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரிமூவ் ஆயி தான் வருது. நல்லா இந்த பாஞ்சு யூஸான்னு பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கரு, கிரையான்ஸு, பென்சிலு இதெல்லாமே நல்லாவே ரிமூவ் ஆகுது. அதுக்கு எல்லாமே இது யூஸ் தான். ஆனா பென்னில் எழுதுனதுக்கு வந்து இது சுத்தமாவே ரிமூவ் ஆக மாட்டேங்குது. அதுக்கு வந்து இது வந்து ஓகே கிடையாது. ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு எனக்கு இப்ப நல்லாவே வந்து இது வந்து இந்த கிரையான்ஸ் எல்லாமே நல்லா ரிமூவ் ஆயிருச்சு. ஆனா இது தேய்க்கும்போது தான் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு பயங்கரமா கை வலிக்கிற மாதிரி இருக்கு. ஆனா வந்து ஓகே தான். ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு என்னோட செவுரு வந்து இப்ப நல்லாவே வந்து ரிமூவ் ஆயிருச்சு. நான் இந்த ப்ராடக்ட் வந்து ஆன்லைன்ல தான் பர்ச்சேஸ் பண்ணுனேன். உங்களுக்கும் வேணும் அப்படின்னா, நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் ஷேர் பண்றேன். நீங்க பை பண்ணிக்கோங்க. குழந்தைங்க வீட்ல கொஞ்சம் தான் கிறுக்கியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஒரு 3 பாஞ்ச் போதும். வீடு ஃபுல்லா கிறுக்கியிருக்காங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த 3 பாஞ்ச் வந்து பத்தாது. கொஞ்சம் ஒரு செவுரு நம்ம தேய்க்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா, இது நல்லாவே வந்து கரைஞ்சிருது. திரும்ப தான் அத யூஸ் பண்ண முடியாது. அப்படியே வந்து ஃபுல்லாவே வந்து கரைஞ்சு வந்துடுது. ஆனா உங்களுக்கு நிறைய வீடு ஃபுல்லா இருக்குது அப்படின்னா, இந்த பாஞ்ச் வந்து நிறைய நீங்க பை பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில்